வாங்க இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்யலாமா ஈஸியாக. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பட்டை கிராம்பெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும், அதுக்காக தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்ல, அதுக்காக நம்ம இப்பயே உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கிலோ சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சிக்கனில் இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அதுலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சோன்னா அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளில வந்துடும். நம்ம அது வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ அதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளில வந்துடுச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நமக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் தனியாத்தூளும் நான் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. அப்புறம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அப்புறம் சிக்கன் குழம்பு தூளும் சேர்த்துருக்கேன். நமக்கு எல்லாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடணும். வச்சா அதுலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்ல, அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அதுலேருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கன் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம போட்ட மசாலா தூள் வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றட்டும். இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றிச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டிடும். அப்போ நமக்கு சிக்கன் கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறேன் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூடாக சாதம் செஞ்சு அதில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.